என்கிட்ட எல்லாரும் கேட்குற கொஸ்டின், நீங்க எக்ஸாமுக்கு என்ன புக் ரெஃபர் பண்றீங்க அப்படிங்கிறதா. இன்னைக்கு அத பத்தி பார்த்தரலாமா? நான் என்னுடைய எக்ஸாமுக்கு வந்து பியர்சனுடைய கேவிஎஸ் மதன் எழுதின 8த் எடிஷன் புக்க தான் ரெஃபர் பண்றேன். யாரெல்லாம் யுஜிசி நெட் அண்ட் செட் படிக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இப்போதைக்கு இந்த ஒரு புக் தான். இதுலயே எல்லா கண்டென்ட்டும் நல்ல டீடைலா குடுத்தறதுனால இத மட்டும் தான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம ஆன்லைன்ல நிறைய ஃப்ரீ சோர்சஸ் கிடைக்கும்ல. அது எல்லாத்தையுமே வந்து படிக்கிறது தான். இதுல வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல வந்து யுஜிசி நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கு. அந்த பேஜ்ல வந்து நம்மளுடைய ஹேண்ட் ரிட்டன்ல அவங்க டெய்லியும் ஒவ்வொரு டாபிக்க பத்தியான ஸ்கிரிப்ட வந்து அதில் போடுவாங்க. ஸோ அது வந்து நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அது இல்லாமல் டெலிகிராம் பேஜில் வந்து ப்ரொஃபசர் அகாடமியோட நோட்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்க பிடிஎஃப் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் யூடியூப்ல வந்து நான் பார்க்குறது என்னன்னா இடிஎம் மாஸ்டரி அவங்களுடைய யூடியூப் சேனல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதில் வந்து நல்ல டெப்த்தாக அந்த கான்செப்ட் பற்றி நல்ல டீட்டெயிலாக சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து லைவ் வீடியோ போட்டிருப்பாங்கல்ல, அதை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கூட்டே பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்க கேட்குற கொஸ்டின்ஸும் வந்து ஓகே நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கிறனால மோஸ்ட்லி இந்த லைவ் வீடியோஸ் பார்ப்பேன். அது இல்லாமல் அவங்க ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கிற ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற வீடியோஸ் இருக்கலாம், அது எல்லாத்தையும் பார்த்தாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அது இல்லாமல் குவான்டிடேட்டிவ்ஸ்குள்ள புக்கையும் வந்து ரெஃபர் பண்ணுறது உண்டு. மேக்ஸ் எப்படி படிக்கணுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அடுத்து வரக்கூடிய லாங் வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். பாய்.